திருச்சியில் கொள்ளிடம் மாற்றுப்பாலத்தின் மீது உள்ள சாலையின் சென்டர் மீடியன் மீது பைக் ஓட்டிச் சென்ற இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், இந்த காரியத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் யார்? அவர் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம் தினேஷ். வணக்கம். அதாவது கடந்த வியாழக்கிழமை அன்று பேரரசர் பெருமிடுகு முத்திரையர் சதய விழா கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் திருச்சி கண்டோன்மெண்ட் ஒத்தக்கடை பகுதியில் அமைந்திருக்கும் முத்திரையர் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது அந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமானோர் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அந்த நிலையில அந்த நிகழ்வுக்காக பல்வேறு அதாவது அந்த நிகழ்வுக்காக கிட்டத்தட்ட ஏராளமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போதும் அந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் பல்வேறு சாகசங்களில் ஈடுபட்டு வீலிங் செய்தும் மேலும் பல்வேறு செயல்களில் வந்து ஈடுபட்டாங்க. அதிலும் வந்து சமயபுரம் அருகே இருக்கக்கூடிய நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் இருக்கக்கூடிய கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் நடுவே இருக்கக்கூடிய தடுப்பு கட்டையின் மேலே இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஓட்டி சென்ற காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை காவல்துறையினர் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என தற்போது அந்த சமூக வலைதளத்தில் பதியக்கூடிய அந்த காட்சிகளுக்கு அருகே பொதுமக்கள் அதிகமாக கோரிக்கை எடுத்து வருகின்றனர். இது தற்போது இந்த காட்சிகள் அதிகமாக வைரலாகி வரும் நிலையில இந்த செயலில் யார் ஈடுபட்டார் என்பதை காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.